எவனாச்சும் 6:30 மணிக்கு அலாம வச்சுட்டு 9:30 மணிக்கு எந்திரிப்பானா? என்ன ஆச்சு எப்படி ஆச்சு ஒண்ணுமே தெரியல. 6:30 மணிக்கு தான் அலாம் வச்சேன், ஆனா எந்திரிச்சது 9:30 மணி. அதனால இன்னைக்கு ஜிம்மு சரி அட்லீஸ்ட் வேலைக்காச்சும் உருப்படியாக டைமில் போவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு கீழே போனால் எனக்கு அம்மா வந்து கூழும் முட்டையும் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு எப்படின்னு தெரில, எனக்கு கூழ் ரொம்ப பிடிக்கும். அதுவும் சைடில் கருவாடு தொக்கு கொடுப்பாங்க தெரியுமா? சாப்பிட்டு முடிச்சோடனே ஃபுல் மோட்டிவேஷனில் சரி இன்னைக்கு டாக்கிங் கண்டென்ட்டும் போடுறோன்னு அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு கேபு புக் பண்ணேன். எவன் கண்ணு வச்சான்னு தெரில, கேபும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல. வேறு வழி இல்லை, ஆட்டோ போட்டு நேரம் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன். இது நம்ம எல்லாம் கொண்டாடணும்ல சென்னையை. ஐயோ வானவில் மாறி விட்டது, மழை வர போகுது. இன்னைக்கு போய் வெளில பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சரியான வெயில். ஏதோ ஒரு வாரம் கழிச்சு செஸ்ட் ஒர்க் அவுட் போடுற மாதிரி வந்து அடிக்கிறான். உங்க வீட்டு அடி என் வீட்டு அடி இல்ல, தர்ம அடி. ஆனா அதை நான் நேத்தே சொன்னேன், நீங்க வேணா பாருங்க நாளைக்கு வந்து பொலன்னு பொழக்க போறான்னு. அப்படியே ஆஃபீஸ் போய் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஈவினிங் இந்த காஃபி குடிக்கலான்ட்டு கீழே இறங்கணும். இதுக்கு நான் இவனுங்களை கீழே கூப்பிட்டு வரதுக்கு பண்ற அலப்பறம் இருக்கு. யாரும் இன்னைக்கு வரல, இவன் ஒருத்த மட்டும் வந்தான். அமைதியா 2 பேரும் உட்காந்து கதை பேசிட்டு இருந்தோம் ஒரு கொஞ்ச நேரம் காஃபி குடிக்கிற வரைக்கும். அப்புறம் மேலே போய் மிச்ச ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு வீட்டுக்கு வந்து என்ன வந்து ஒரு ஜொமேட்டோ பார்சல் நினைச்சானுங்க. பாதி தூரம் இவன் கூப்பிட்டு வந்து பிலால நிறுத்தினான். அடடா டீ கடையாச்சு அப்படின்னா, இல்ல இங்க இல்ல வேற இடத்துக்கு போகலாம், இன்னும் 2 பேர் வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இவனுங்க வந்தானுங்க. என்ன ஏன்டா ஹோட்டல்லாம் கூப்பிட்டு போறீங்க, வீட்டில் விடுங்கடான்னு கேட்டா இல்ல இங்கே டீ சூப்பராக இருக்கும்னு ஹோட்டல் சஃபாரி கூப்பிட்டு வந்தானுங்க. செம்மையா இருக்கும்னு நினச்சேன் டீ. ஓகே ஒரு வாட்டி குடிக்கலாம், பட் வந்துட்டேனே வேற வழி இல்லை, டீ குடிச்சு கிளம்புவோன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேக் லாஃப் போட்டு டீ குடிக்க தொடங்கிட்டேன். இப்போ இவன் என்ன பண்ணானா, என்னை இன்னொருத்த வண்டியில் ஏற்றி விட்டு இப்போ நீ இவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போனானுங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து விட்டானுங்க. வந்த உடனே நம்ம ஏரியா பசங்களாம் நம்மளை சுற்று போட்டானுங்க. அதில் இவர் வேறு புதுசாக இங்கே மேட்டு தட்டி இருக்காராம், அதை வந்து காமிச்சார். இன்றைக்கும் வீட்டுக்கு போக லேட்டு தான், 11:30 மணி ஆயிடுச்சு. செம்ம தூக்கம் வேறு. ஸோ சாப்பிட்டு டப்புன்னு படுத்துட்டேன். சரி இப்போ இவ்வளோ லேட் ஆனாலும் கண்டென்ட் கொடுக்குறேன்ல, ஃபாலோ பண்ணணும் தானே, கொம்மா ஃபாலோ பண்ணு ப்ரோ.